ஹாய், உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸில் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுமா? ரெண்டாவது கொஸ்டின், உங்களுக்கு நீங்கள் நினச்சதை எப்படி விற்கணும்னு உங்களுக்கு தெரியணுமா? மூணாவது கொஸ்டின், எப்படி ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மைண்டில் ரன் ஆகி அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த 3 கொஸ்டினுக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு மை சேனல் முத்து சோலையப்பன். இந்த சேனலில் எப்போவுமே 3 விஷயத்தை தான் பேசுவோம். ஒன்று எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அதே மாதிரி ஆரஞ்சு பிஸ்னஸை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் நம்ம எப்பவும் பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போது ஒரு பிரபல மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒருத்தவங்க இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு 1 or 2 years முன்னாடி நினைக்கிறேன், ஒரு ஆடு போட்டிருந்தாங்க. செமையான ஆடு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் இந்த ஆப்ஷன் 1, இந்த பிளான் 1 சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் கால்ஸ் வரும். மந்த்லி நீங்கள் $799 per month பே பண்ணால் அன்லிமிட்டெட் கால்ஸ் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, அதே இதில் உங்களுக்கு அன்லிமிட்டெட் கால்ஸு ப்ளஸ் உங்களுக்கு உண்டான ஃபைபர் நெட், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா $1799 உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மூணாவது பிளான் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆல் இன் ஒன் பிளான் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்களுக்கு 3 போஸ்ட்பெய்டு கனெக்ஷன் கொடுப்போம், ப்ளஸ் ஒரு இன்டர்நெட், அதாவது ஃபைபர் நெட் கனெக்ஷன் கொடுப்போம், ஒரு லேண்ட்லைன் ஃப்ரீயாக வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு டிடிஹெச் கனெக்ஷனும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து வெறும் $1999 தான் வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் இதில் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் யோசிங்க. இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் நியூஸ் பேப்பர் ஆடில் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா ரொம்ப நல்ல ஆஃபர் தான் இது. ஸோ நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? சின்ன பசங்க கூட, ஒரு ஸ்கூல் போகிற பசங்கிட்ட கூட நீங்கள் இதை காமிச்சு ஏதோ ஒன்று சூஸ் பண்ண சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? ஆப்ஷன் நம்பர் 3 தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் ஆப்ஷன் நம்பர் 3 சூஸ் பண்ணுவாங்க? அது போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி இன்னும் கொஞ்சம், இது ஏன் இந்த கம்பெனி இதை பண்ணாங்கங்கிறதுக்கு உண்டான ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்க, அந்த கம்பெனியில் இருக்கிற ஆஃபீஸில் உட்காந்துருக்க ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்க யாரோ ஒருத்தவங்க இதை கன்சீவ் பண்ணியிருக்காங்க, இந்த ஐடியாவை கன்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடியா எதுக்காக கன்சீவ் பண்ணாங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிங்க தெரியுமா, உங்களை ஆப்ஷன் 3 சூஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த பிளானே கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த பிளானே இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நம்ம வயசாக சூஸ் பண்ணிட்டோம், நம்ம ஆப்ஷன் 3 கரெக்டாக எடுத்துட்டோன்னு. இல்லை, அவன் தான் உங்களை அந்த ஆப்ஷன் 3 சூஸ் பண்ண வச்சுருக்கான். இதோட சயின்ஸு எல்லாத்தையும் நம்ம பின்னாடி வர இதில் நம்ம இதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சைக்காலஜி. ஓகே, எதுக்காக நம்ம ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்காரங்களுக்கு என்ன இதனால் பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் 3 கொடுக்குறதுனால என்னென்னா, உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் நீங்கள் அவங்ககிட்ட எடுத்துக்கிறீங்க. மேபி நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் அவங்ககிட்டே வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட ஏசிடியோ இல்லை ஏர்டெல்லோ யார்கிட்டயோ இருந்திருப்பீங்க, அங்கேருந்து நீங்கள் மைக்ரேட் ஆகிருப்பீங்க இவங்கள்கிட்ட. அதே மாதிரி ஒரு செட்டப் பாக்ஸ் கனெக்ஷன், அதே மாதிரி டாடா ஸ்கையோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் இருந்திருப்பீங்க, அங்கேருந்து இந்த கம்பெனிக்கு மைக்ரேட் ஆகிருப்பீங்க. அதே மாதிரி லேண்ட்லைனு பிஎஸ்என்எல் வச்சுருப்பீங்க, அதிலேருந்து இந்த கம்பெனிக்கு மாறியிருப்பீங்க. எல்லாமே சேர்த்து, அதாவது இதுக்கு முன்னாடி கஸ்டமராக நீங்கள் யோசிக்கல எப்படி யோசிப்பீங்கன்னா, ஐயோ இந்த 5 கிட்டத்தட்ட ஒரு 4 பில்லு நான் மாதம் தனித்தனி கம்பெனிக்கு நான் கொண்டு போய் கட்டணும், இல்லை ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை ட்ராக்கிங் வச்சுக்கணும், இது எல்லாம் சேர்த்து ஒரே கம்பெனியில் வந்துடுது அண்ட் சீப்பாக வந்துடுதுன்னா நான் ஈஸியாக எந்த விதமான யோசனையும் இல்லாமல் நான் அந்த கம்பெனிக்கு நான் மாறிடுவேன், அந்த பிளானுக்கு நான் நான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தான் நம்ம மைண்டில் ஏற்படுத்துகிறாங்க. அதை ஏற்படுத்தி நம்மளை சூஸ் பண்ண வைக்கிறாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நோ, அது கிடையாது. அவங்களுக்கு ஆமாம், அவங்களுக்கு என்னென்னா அதில் ஒரு பெனிஃபிட். ஓகே, உங்கள் அவங்களோட எல்லா விதமான ப்ராடக்ட்டும் சேர்த்து உங்களை வாங்க வச்சுட்டாங்க. ஓகேங்களா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நீங்கள் எப்படி இந்த ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிங்கிறதுக்கு அதுக்கு உண்டான சைக்காலஜி நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எப்படி இந்த டிசிஷன் எடுத்திருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். ஆப்ஷன் 2 பார்க்கல, இதில் என்னடா இன்டர்நெட் கனெக்ஷனு ப்ளஸ் அன்லிமிட்டெட் கால்ஸுக்கு சேர்த்து $1799. ஆனால் நம்மளுக்கு இது எல்லாம் 3 போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் எல்லாம் போட்டு, இன்டர்நெட் கனெக்ஷனு, லேண்ட்லைன் கனெக்ஷனு, செட்டாப் பாக்ஸ் கனெக்ஷன் எல்லாம் சேர்த்து $1999 தானே, வெறும் $200 தானே டிஃப்ரென்ஸு.
அப்போ 200 டிஃப்ரென்ஸுக்கு நம்ம இதை எடுத்தால் தானே நம்ம வந்து புத்திசாலித்தனம், அதை எடுத்தோன்னா நம்ம முட்டாளில் சொல்லுவாங்க. நம்மளுக்கு எதில் ஆதாயம் இருக்குது, ஆப்ஷன் 3 தானே ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு உங்களை ஆப்ஷன் 3 சூஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸே அவன் கொடுத்துருந்தான். சரிங்களா? நீங்கள் இதே வந்து இப்போ ஓகே, இப்போ நீங்கள் இதே வந்து அந்த ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தோணியிருக்கும், நம்மளுக்கு இதனால ஒரு பெனிஃபிட் இல்லை, நம்ம 200 கம்மியாக கட்டினாலும் நம்ம தான் என்னமோ அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி இன்னும் நீங்கள் நினச்சிப்பீங்க. அதனால ஆப்ஷன் 2 யாருமே வந்து சூஸ் பண்ணவே மாட்டாங்க. இதில் தான் அந்த ப்ரில்லியண்ட்டான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நார்மலாகவே ஒரு கஸ்டமரு ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி தான் வந்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமாக இருக்கும். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் கம்பேர் பண்ணணும். ஒரு மக்களுக்கு, ஒரு ஹியூமன் பிரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, பட் இந்த எக்ஸாம்பிளே யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஆப்ஷன் 1 சொன்னேன், அன்லிமிட்டெட் கால்ஸ் 699. இது அதே மாதிரி செகண்டு தேர்ட் ஆப்ஷன் சொன்னேன். இப்போ செகண்ட் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அன்லிமிட்டெட் கால்ஸுக்கு 699, ஆல் இன் ஒன் பிளானுக்கு 1999 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஸ் அ கஸ்டமர் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன் தெரியுங்களா? ஏன்னா அன்லிமிட்டெட் கால்ஸுக்கு 699 தானா, வெறும் 699 தானா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதேமாதிரி ஆல் இன் ஒன் பிளானுக்கு வெறும் 1999 தானா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி இருக்கையில் 2 ஆஃபருமே நல்லா இருக்குங்கும் போது நீங்கள் வந்து ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிங்கனாலும் சரி, நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு மைண்டில் வந்து டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோமா, நம்மளுக்கு வந்து கரெக்டான டிசிஷன் எடுத்துருக்கோமா, நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்போமா நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமா இல்லையான்னு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கேட்பீங்க, நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன், இது ஓகேவான்னு. யாரோ ஒருத்தர் வந்து நெகட்டிவாக சொன்னாலும் ஐயோ அப்போ நம்ம தப்பாக டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கஸ்டமர் வந்து டெசிஷன் எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் ஆஃபரை கொடுக்கணும். 2 ஆஃபருமே வந்து ரொம்ப லுக்ரேட்டிவாக, ரொம்ப நல்ல ஆஃபராக இருந்துச்சுன்னா கஸ்டமரால் டிசைட் பண்ணவே முடியாது. அதனால தான் யூ ஆர் இன்ட்ரடியூசிங் அ தேர்ட் வேரியண்ட். அதாவது நெக்ஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக ஒரு வேரியண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அதுதான் ஆப்ஷன் 2. அந்த ஆப்ஷன் 2ல் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப்ஷன் 2 பார்க்குறதுக்கே வந்து இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆப்ஷனே இருக்குது. பட் ஆனால் அது எதோட கம்பேர் பண்ணி வேணான்னு சொல்கிறீங்க? ஆப்ஷன் 3யோட கம்பேர் பண்ணி நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆப்ஷன் 1 வந்து இப்போ அதை சீன்லேயே வரல. இந்த ஆப்ஷன் 1ங்கிறது இப்போ சீனுக்குள்ளே வரல. டக்குன்னு என்ன ஆயிருது, 2க்கு 3 தான் வந்து ஒரே மாதிரி இருக்குது. இது 2 கம்பேர் பண்ணல, இது பெட்டராக இருக்குது, இதை சூஸ் பண்ணிப்போம். இப்படி தான் வந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க. ஆஸ் அ கஸ்டமராக இப்படி தான் எல்லாருமே டெசிஷன் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சயின்ஸ் பிஹைண்ட் இந்த சைக்காலஜி. இது பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்து பெரிய கன்சல்டன்ஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்குறாங்க. ஆனால் இது வந்து பெரிய கம்பெனிஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இது எல்லாராலையும் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு சாமானிய ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம், நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம். உங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் விற்கணும், இல்லை உங்கள் சர்வீசஸை விற்கணும்னா எல்லாராலையும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அண்ட் இந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆட்களில் 99% இந்த பர்டிகுலர் இந்த டைப் ஆஃப் கஸ்டமர் சைக்காலஜி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஓகேங்களா? மேபி இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறது. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டோம். அப்போ சில பேர் கேட்பீங்க, சரிப்பா ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 3 மட்டும் தான் இருக்குது அப்படிங்கும்போது ஆப்ஷன் 3 விற்கிறதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஆப்ஷன் 1 தான் நான் விற்கணும்னு சொல்லி என் மேனேஜர் என்கிட்ட வந்து எனக்கு டாஸ்க்கு கொடுத்தாருன்னா நான் எப்படி அதை விற்கிறது அப்படின்னு கேட்டார்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்போது ஆப்ஷன் 1 நான் விற்கணும், அதாவது வெறும் அன்லிமிட்டெட் கால்ஸு வந்து 699 இருக்குது, அதை விற்கணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அகெயின் சேம் ஸ்ட்ராட்டஜி தான். இன்னொரு தேர்ட் வேரியண்ட்டு உள்ளே கொண்டு வருவேன். அந்த தேர்ட் வேரியண்ட் உள்ளே கொண்டு வரையில் என்ன பண்ணுவேன்னா ஆப்ஷன் 1 அன்லிமிட்டெட் கால்ஸ், அன்லிமிட்டெட் எஸ்எம்எஸ், அன்லிமிட்டெட் இன்டர்நெட் வந்து 699, அதாவது ஒரு அந்த போஸ்ட்பெய்டு அந்த சிம் கார்டுக்கு. சரிங்களா? செகண்ட் வேரியண்ட்டில் அன்லிமிட்டெட் கால்ஸ் ஓகே, ஆனால் வந்து எஸ்எம்எஸ் வந்து 500 எஸ்எம்எஸ் தான் ஒரு மாதத்துக்கு அலோவ் பண்ணலாம். அதுக்கு மேலே இன்டர்நெட் வந்து 1 GB தான் வந்து ஒரு மாதத்துக்கு அலோவ் பண்ணுவேன். இதுக்கு வந்து 599 அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியேஷன் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்டா 100 ரூபா கொடுக்குறதுக்கு எனக்கு அன்லிமிட்டெட் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்குது, அன்லிமிட்டெட் எஸ்எம்எஸ் கிடைக்குது, நம்ம எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, அன்லிமிட்டடாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? 100 ரூபா தானே எக்ஸ்ட்ரா, ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ என்னாச்சு, நான் ஆப்ஷன் 1 விற்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த ஆப்ஷன் 1 விற்கிறதுக்கு ஒரு
கொஞ்சம் அதோட கொஞ்சம் டவுன்கிரேடான ஒரு ஆப்ஷனை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கல ஆப்ஷன் 1 நல்லா இருக்குது. அதே மாதிரி இப்போ ஆப்ஷன் 3 நான் விற்கணும்னா அதை விட ஆப்ஷன் 2 வந்து கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி இருக்கிறதுனால கம்பேர் பண்ணி பார்க்கல ஆப்ஷன் 3 பெட்டராக இருக்குது, ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிடுங்க. இப்படி தான் உங்களுக்கு என்ன ஐட்டம் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் கொண்டு வர மாதிரி ஒரு செகண்ட் ஆஃபரோ ஒரு தேர்ட் ஆஃபரோ உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கம்பேர் பண்ணி கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நோயிங்லி அன்னோயிங்லி நிறைய பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து எல்லாராலையும் இது பண்ண முடியும். இது எல்லோரும் அகைன் நீங்கள் ஒன்றும் யாரையும் ஏமாற்ற போகிறதில்ல. நீங்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் விற்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரப்போகுது. ஆமாம் நம்ம கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு கஸ்டமர் சைக்காலஜி பேஸ்டாக இருக்கும். இது வந்து ஒரு சயின்ஸு, இது நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். நான் கண்டுபிடிக்கல, இது வந்து டான் ஏர்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருந்தாரு. அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து என் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். அது நல்லா இருந்ததுனால உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்து உங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி வீடியோ இதோட கண்டினியூஷனில் இன்னும் டீப்பாக வந்து இன்னொரு வேறு கஸ்டமரை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கஸ்டமரை வந்து கன்வின்ஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச விஷயத்தை எப்படி நம்ம கஸ்டமரை வாங்க வைக்கலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.